4ல கேட்கப்பட்ட கேள்வி தான் பார்த்துட்டு இருக்கோம். காந்தியடிகளின் ஒப்பந்தத்தின் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் எவை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பயன்பாட்டுக்கு உற்பத்தி செய்ய அனுமதிப்பது, வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை தொடர்ந்து சிறையில் வைப்பது, அந்நிய துணிகளை விற்கும் கடைகளுக்கு முன்பு ஆர்ப்பாட்டங்கள் நடத்த அனுமதிப்பது, பகத்சிங் மற்றும் அவர் தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை குறைப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல சரியானது எது அப்படின்றது பார்த்துருவோம். பத்தி 12th புக்ல கொடுத்திருப்பாங்க. 1931 மார்ச் 5 காந்தியடிகளின் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்தியாவின் சட்டமறுப்பு இயக்கத்தின் முடிவு குறித்து இது அமைந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல உப்பை சுய பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது, அடுத்து அந்நிய துணிகள் விற்கும் கடைகளுக்கு முன்பு ஆர்ப்பாட்டங்கள் நடத்த அனுமதிப்பது ஆகியவற்றில் அரசு இணக்கம் தெரிவித்தது. இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து காந்தியடிகளின் ஒப்பந்தத்தில் கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாடு ஏற்றுக்கொண்டது. பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைக்க அரசு பிரதிநிதி வைஸ்ராய் மறுத்துவிட்டார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதை அக்செப்ட் பண்ணிக்கல. சரி, இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத பார்த்துருவோம். உப்பை சுய பயன்பாட்டுக்கு உற்பத்தி செய்ய அனுமதிப்பது அப்படிங்கிறது சரி. அந்நிய துணிகளை விற்கும் கடைகளுக்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதிப்பது அப்படிங்கிறது சரி. வன்முறையில் ஈடுபடாத அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஈடுபட்ட அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. பகத்சிங் மற்றும் அவர் தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை குறைப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்களா, இதை ஏத்துக்கவே இல்லை. அப்ப 1 மற்றும் 3 தான் சரி. சரிங்களா? டி ஆன்சர்.